பில்டிங் புது பில்டிங்குக்கு இவ்வளோ நிதிகளும் இயக்கிறதுக்கு வேண்ட சிபாரிசு வந்து 400 கேவி என்று தேவை. அப்போ நாங்கள் உடனடியாகவே கடந்த விட்டோம். அப்போ இங்கே இருந்து ஏன் அவரை முன்னவே கத்திருக்கிறோம். அதுக்கான காரணத்தை தான் சொல்லணும். என்ன காரணத்தை காட்டி அவரை இங்கே விடக்கூடாது தடுக்கணும். வந்தவர்கள் இந்த தட்டவும் இல்லை தள்ளவும் இல்லை. அதனால் அவைக்கு மெசேஜ் நீங்கள் வந்து இயூக்கு உள்ளுக்கு தான் டாக்டர் கொடுத்தார் அந்த ஏசி போட்டதும். அப்போ அதால் அவர் சொல்லியிருக்கேன் ஒரு இல்லையே ஒரு செக்யூரிட்டி கார்டே அவர் சந்திக்க இல்லை. அந்த வந்த சிசிடிவியில் பார்த்துனான் வந்து அங்கே அந்த 50 பில்டிங் வந்துட்டு இங்கே அவரேஜா 4 டாக்டர்ஸ் தான் வேலை செய்யணும்னு சொல்லி பப்ளிக் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகின வழியாக தான் என்ன நடந்தது ஸ்பீக்கர் இவ்வளோ சொல்லுங்க என்ன நடந்தது ஓபிடி டாக்டரை பலமே அந்த புறப்பாடு ஒரு டாக்டரை சந்திக்கணும்ட்டா 2 பேரியர் நீங்கள் தாண்டணும். கொண்டு வந்து மைனஸ் ஸ்டாஃப் அட்டன் பண்ணி அதை கொண்டு நர்சிங் ஆஃபீஸர்ஸில் விட்டு நர்சிங் ஆஃபீஸர் என்ஜாய் பண்ணி முடிச்சு தான் டாக்டர் பண்ணாங்க. இப்போது நாங்கள் யதார்த்தத்தை கலைப்போம். இப்போ அவருக்கு ஏதோ தேவைக்கு வந்தால் அது வேறு. இப்போ நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஆஸ்பத்திரி இன்னொரு ஒரு ஆக்ஷன் பண்ணி ஆக்ஷன் பண்ணுறோம் வாரம் இது போராடி கொண்டிருக்கிற நீங்கள் முதல் கொடுக்கணும். டயபெட்டிக்கு நீண்ட காலமான சிவப்பொன்றோட பார்ப்பது பிஏஎம்எஸ். அது வந்து எங்கள்கிட்ட டெஸ்ட் இல்லை. கட்டாயமாக வழியில் எங்கேயோட செய்யணும் அல்லது போதனா வைத்தியசாலைக்கு போவோம். மக்களின் விருப்பத்திற்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் மக்களின் விருப்பத்திற்குரிய அந்த எம்எஸ் அத்தியட்சகரை இந்த இடத்துக்கு மாகாண சபை ஊடாக கொண்டு வருவதற்கு முயற்சி எவ்வளவு பிக் மாஃபியா என்றதை எங்கள்கிட்ட கேட்க தெரியல. நீங்க ஜிஎம்ஓ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சாலே சொல்லுவோம் அழகா. அதான் ஆஃபீஸ் மேலே மட்டும்தான் ஐசியூ
சுதந்திரம் மட்டும் கொஞ்சம் தேவையான மட்டும் குடும்பம் blood bank and open பேஸ்மெண்ட் முடிஞ்சு சரியாக 2 கிலோமீட்டர் வைக்கலாம். அதுக்கு ட்ரெயினிங் ஏற்பாடு செய்யலாம். டீமை போடணும்னா கூட அது மட்டும் மழை really complex story. இதுதான் மெட்டர்னிட்டி பீடியாட்ரிக்கும் வர ஃபுல்லு காட்டு போனோம் அது கீழே கம்பி இல்லை அங்கெல்லாம் பண்ணுவோம் அதுதான் அந்த பிராண்டை கனெக்ட் பண்ணுவோம் அது வைத்தியர் கடமைக்கு வருவது. இப்போ நாங்கள் மின் பொறியியல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும் எங்கள்கிட்ட ஏற்கனவே இப்போ இருக்கிற ஜென்ரேட்டர் வந்து 3 kVA மற்றும் 40 kVA தான் இருக்குது சார். அது வந்து இப்போ இருக்கிற பில்டிங்களுக்கு தான் அது கொடுத்து கொண்டிருக்கு. அந்த பில்டிங்கு புது பில்டிங்குக்கு இவ்வளோ எரிபொருள் இயக்கிறதுக்கு வேண்ட சிபார்சு வந்து 400 kV ஜென்ரேட்டர் தேவையில்லை. அப்போ நாங்கள் உடனடியாகவே கடந்த வருடம் 2023ஆம் ஆண்டு 400 kV ஜென்ரேட்டருக்கு டெண்டர் முதலாவது போடப்பட்டாங்க. கடந்த வருடம் 2023 செய்து கொண்டு வந்தது. இப்போ 2019ஆம் ஆண்டில் தான் அந்த ப்ரொஜெக்ட் வந்து முடிஞ்சு இப்போ முறை கொஞ்சம் வேலையில் இருந்தது. ஆனால் எங்களுக்கு 2020 சத்திரை சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சேவை பிரிவு என்பன சரி அதற்கு முன்னமே அவரை இங்கே வேண்டாம் என்று சொல்லி அவர்கிட்ட பேரை டிஃபெக்ட்ஸ் அழித்து டாக்டராகவும் தான் ஹியூமன் ரைட்ஸில் போய் தான்
அதை பற்றி தீர்வு எடுத்து திருப்ப இங்கே வந்ததாக சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே இருந்து ஏன் அவரை முன்னமே கத்திருக்கிறோம். அதுக்கான காரணத்தை தான் கேட்கலாம். என்ன காரணத்தை காட்டி அவரை இங்கே வரக்கூடாது தடுக்கணும். இதுல எங்களுக்கு அது ஒரு பக்கமான ஒரு கருத்து தானே செய்தி தான் வந்திருக்கு. அதை நாங்கள் இப்போதைக்கு பற்றி வச்சு அடுத்ததுக்கு அதாவது இப்போ நீங்கள் இடையில ஒரு பிரேக் கொண்டு வந்து திருப்பி எப்போ நீங்கள் பொருட்படுத்துறீங்க 9ஆம் தேதி அன்றையிலிருந்து நீங்களாம் நீங்கள் எம்எஸ். அப்போ ஒரு நீண்ட காலமாக சொல்லப்பட்ட அல்லது இருக்கப்பட்ட குறைபாடுகள் இருக்குதான வைத்தியர்களுக்கு இருக்கிற இல்லையா? இப்போ நேற்றைக்கு முந்த நாள் ஒரு வெளியாக அந்த செய்தி வந்தது. என்ன மணி திருநீலகண்டன் நான் வேறு விதமாக யோசிச்சிட்டேன். அந்த மட்டத்தில் கடிச்சு 12 மணிக்கு ஒரு பேர் வந்தவர். பதிவுகள் எல்லாம் இருக்குது. அப்போ இங்கே வைத்தியம் செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் 1-4 மணி சொன்ன டைமோட டிசிசியில் பார்த்து 1 மணிக்கு கிட்ட தான் வந்திருக்கிறோம். அந்த டைமுக்கு 20 நிமிஷம் முதல்ல ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்திருக்கணும். அதே மாதிரி 1:30க்கு ஓவரால் அந்த இசிஜி எடுத்து அதுவும் பார்த்துருக்கோம். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்கள் பார்த்த அடிப்படையில் செக்யூரிட்டி கார்டு அந்த இதில் இல்லை. பட் எங்களுக்கு பின்னுக்கு தான் அந்த பில்டிங்கினுடைய வந்து டோர் சாத்தியிருந்தது. வந்தவர்களும் டோரை தட்டவும் இல்லை தள்ளவும் இல்லை. அதனால் அவைக்கு உங்களுக்கு மெசேஜ் நீங்கள் வந்து இயூக்கு உள்ளுக்கு தான் டாக்டர் கொடுத்தாரு அந்த ஏசி போட்டதும். அப்போ அதனால் கிட்ட உள்ள அட்டெண்டன்ட் ஆன் டியூட்டி அட்டென்ட் பண்ணி தான் டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். நாங்கள் கடமையில் இருந்து உறுதிப்படுத்தியிருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். ஆனால் என்ன நடந்தாலும் உண்மையில் தெரியுங்கன்னா விதின் 20 மினிட்ஸ் தான். முதல் பேஷண்ட் பார்த்துருக்கணும், 2 மணிக்கு வந்த பேஷண்ட்டும் பார்த்துருக்கணும். இந்த பேஷண்ட் வந்து திரும்பி போனது அதில் பதிவு செய்யும். இதில் இந்த சிசிடி அந்த கேமராவில் பதிஞ்சிருக்கிறது. இங்கே வந்து இங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு யாரோடைய கலந்துரையாடி நடத்துல அவையெல்லாம் அந்த பதிவெல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறார். அவை சொல்லியிருக்கேன் ஒரு இதுவும் இல்லையே. ஒரு செக்யூரிட்டி கார்டே அவன் சந்திக்க இல்லை. அந்த வந்த சிசிடியில் பார்த்து நான் வந்து அங்கே அந்த 50 பில்டிங் வந்துட்டு திருப்பி இதில் வந்து செக்யூரிட்டி கார்டு பூத்துக்கு போய் அந்த மாணவருக்கு நம்பர் வர சொல்லி கேட்டிருந்தாங்க. நேரம் வரையில நம்பர் இருக்கு. நம்பர் அவரோட இருக்க கதைப்போம். தவறுகள் நடக்கிறது, தவறுகளை உணர்ந்து திருத்தி கொள்வது அவசியம். நாங்கள் அதை நியாயப்படுத்துறதோ மூடி மறைக்கிறதோ கூடாது. என்னை பொறுத்த வகையில் நான் ஒரு தவறு விட்டு உணர்ந்தால் அல்ல யாராவது என்ன உணர்த்தினால் நான் ஒரு காலம் நான் செஞ்ச முயலுக்கு 3 காலம்னு சொல்றதில்லை. அது என்னுடைய குணாம்சம், என்னுடைய கிடைக்கிறது. அப்போ நான் இப்போ இங்கே இதில் இந்த நிர்வாகத்தில் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் அல்ல ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் என்ற வகையில் எனக்கு கூடின பங்கு அல்ல கூடின கருத்து சொல்றதுக்கு அல்ல நடைமுறைப்படுத்துறதுக்குரிய அந்த ஆற்றல் அல்லது அந்த ஏது நிலைமையில் இருக்கிறபடினால் அது தயவு செய்து உங்களோட நிர்வாகம் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிமேல் அப்படி நடக்காமல் தயவு செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே பிரச்சனை வந்துருக்கு. ஐயா ஒரு கேள்வி. 23 டாக்டர்ஸ் இத்தனை டாக்டர்ஸுக்கு அவரேஜா டியூட்டி வரும். இந்த திருநீலகண்டன் இந்த பிரச்சனையில் கட்டாயம் ஓபிடியில் டிக்கெட் எடுக்கிற இடத்துல 1-2 ஹெல்த் சர்வீஸ் ஸ்டாஃபாக கட்டாயம் 3 பேர் இருக்கணும். அதே நேரம் அந்த உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணிக்கல ஏதோ ஒரு கேள்வி கேட்டு தான் செக்யூரிட்டி கார்டு நோமராக உள்ளுக்கு அனுப்புகிறேன். நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் அதே மாதிரி இல்லையா ஐயா? அதே நேரம் அங்கே ஓபிடியிலே வந்த இல்லை. அதே நேரம் அந்த ஒரு இப்போ டாக்டர்ஸ் எத்தனை பேர் பகலில் கட்டாயம் ஒரு ஷிஃப்ட்டில் இருக்கணும், இரவில் எத்தனை ஷிஃப்ட்டில் இருக்கணும் அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே அவரேஜாக 4 டாக்டர்ஸ் தான் வேலை செய்யணும்னு சொல்லி பப்ளிக் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகின வழியாக தான் அவ்வளவு சனம் அங்கே முன்னுக்கு வந்து கூடினா அந்த ஒரு பிள்ளையை மட்டும்தான் சனம் மெயினாக யோசிக்குது. நல்ல தெளிவுபடுத்துவோம். எங்களுக்கு வந்து ஒரு யூனிட் 24 மணி நேரம் ரன் பண்ணணும். கட்டாயம் 3 டாக்டர் அந்த இந்த நீங்கள் அந்த திருநீலகண்டன் கடிச்சு உங்களோட தகப்பனார என்ன நடந்தன்ற விஜிலப்பட்டிருக்கிற ஸ்பீக்கர் இவ்வளோ சொல்லுங்க என்ன நடந்தது. சரி நீங்கள் முன் கேட்டால வந்துடுறீங்க. முன் கேட்ல வந்து செக்யூரிட்டி கார்டு இல்லையா? சரி முன்னோபிரிய சொல்லி பழைய
ஓபிடி மனசு ஓ சரி ஓ பின் ஓபிடியில் ஒரு தடவை இல்லை கீழே இல்லை வைத்தியர் மாதிரி இல்லை உத்தியோகத்தர் அந்த சரி அப்போ இது வைத்தியருடைய தவறுன்றதை விட இங்கே இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தருடைய ஒரு தவறு இல்லை அது மாற்றிட்டோம் இப்போ புதுசாக மாற்றி அப்போ செக்யூரிட்டி கார்டும் இல்லையா ஃபோன் அடிச்சதா அவர் ஒரு நேரம் இல்லை அவர் டிரைவர் எத்தனை லைசன்ஸ் இருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் அடிக்க கூடாது இருக்கு இல்ல ஆஸ்பத்திரி நாங்கள் படிக்க ஆஸ்பத்திரி சுற்று வட்டாரத்துக்குள்ள போன் அடிக்க கூடாது ஒரு சட்டம் இருக்கு. சரி நான் சும்மா கேட்டேன். சரி அப்ப இங்க வந்து உங்களை விசாரணையை கூப்பிட்டால் சரி அப்ப அங்க வாங்க நாங்கள் எல்லாம் கதைப்போம். சரி சரி எனக்கு அது விளங்குது. 23 டாக்டர் ரெண்டால் 23 பேரும் பிரிச்சாலும் செய்ய செயல்படலாமே ஒழிய ஓபிடியில கட்டாயம் ஒரு ஆள் இருக்க அந்த டைம் நடந்ததை உறுதிப்படுத்திட்டோம். டாக்டரை வளமே அந்த புறப்பாடு ஒரு டாக்டரை சந்திக்கணும்னா 2 பேரியர் நீங்க தாண்டணும். கொண்டு வந்து மைனஸ் ஸ்டாஃப் அட்டெண்ட் பண்ணி அதே கொண்டு நர்சிங் ஆஃபீஸர்ஸ்ல விட்டு நர்சிங் ஆஃபீஸர் என்டர் பண்ணி முடிச்சு தான் டாக்டர் பெறாங்க. பொதுவாக வர கருத்து இந்த 2 பேரியர் வந்தோன்னா டாக்டர் இல்லைன்ற கருத்து பெறாங்க. அதுக்காக நான் நியாயப்படுத்த இல்லை, அது இங்கோரி போகட்டும். ஆனால் இந்த 2 பேரியர்லையும் இருக்கிற பிரச்சனையும் டாக்டர்ஸ் இல்லையான்னு சொல்லப்படும். அதுக்குரிய இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சம்பவத்தில் டாக்டர் நின்றதை நானா எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சு உறுதிப்படுத்தி இருக்கிறேன். டாக்டர் அந்த எமர்ஜென்சி யூனிட்ல நின்றுருக்கேன். ஒரு நோயாளி பெறக்கூடும். அதுல வந்து என்னன்னு சொன்னால் இப்ப நான் அன்றைக்கு ஒரு வந்த மாதிரி உண்மையா ஒரு உயிருக்கு போராடி கொண்டு வர முதலுதவி செய்து நீங்கள் யாழ்ப்பாணம் அனுப்ப வேணும் என்று இங்கே ஒரு தரம் இல்லை என்றால் அவற்றை உயிர் போனால் அதுக்கு யார் பொறுப்பு? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதானே சார். இப்ப நாங்கள் யதார்த்தத்தை கலைப்போம். இப்ப அவருக்கு ஏதோ தேவைக்கு வந்தால் அது வேறு. நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஆஸ்பத்திரி இன்னொரு ஒரு ஆக்ஷன் பட்டி ஆக்ஷன் பண்ற உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நீங்க முதலுதவி கொடுக்க வேணும். முதலுதவி கொடுக்குற நீங்க டாக்டரும் இல்ல ஒரு நர்ஸும் இல்லைன்னு சொன்னால் அது உயிர் போனா அதுக்கு யாரும் பொறுப்பு? அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு நேரடியா எந்த நம்பரும் டிஸ்பிளே பண்ணிட்டு இப்படி விஷயம் கால் பண்ணுங்க. இனி நான் வந்து எல்லாம் தெரியாதா அதாவது இந்த பிராந்திய சுகாதார பணிப்பாளர் தன்னுடைய காரணங்களை சொல்லி இருக்கிறார். அதுல நியாயங்கள் இருக்கலாம். ஆனால் இங்க நான் பகல் மேல மாத்திரம் நான் குற்றம் சொல்ல விரும்பல. என்னென்றால் இங்கே ஒரு பொருத்தமான ஒரு பொறுப்பான அபிவிருத்தி குழு ஒன்று இங்கே இல்லை போல எனக்கு. அந்த குழு ஒன்று இருந்திருக்குமா இருந்தால் இந்த பிரச்சனையை கணிசமான அளவில் தீர்த்திருக்கலாம். அந்த வகையில் தான் இந்த உங்களை நான் சாவை செய்தி அபிவிருத்தி குழு கொண்ட வகையில் உங்களை வேலையை முனைச்சு விட்டால் எங்களோட கலந்துரையாடல கூட அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை நாங்கால தெரியாது, அவைகளுக்கு தெரிஞ்ச இதில் உங்களுக்கு தெரியாது. அப்போ தங்கடப்பட்ட நியாயத்தை சொல்லினோம். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய அனுபவங்கள் வேறு. அப்போ இதில் இந்த அரசியல் தலைமையும் வந்து அதில் கூட கவனம் செலுத்தி இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல என்னென்னு தெரியல, நானும் அதில் கொஞ்சம் கவலையினமாக இருந்துட்டேன். நான் இப்போ ஏன்னா ஒருங்கிணைப்பு குழுவிற்கு தலைவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பிரதேசத்தினுடைய இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில்
அதில் நானும் அதில் போட்டோ விட்டுட்டேன். சரி இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். மற்ற இப்போ இவன் சொல்கிறக்கூடிய நான் வேறு ஆட்களுக்கெல்லாம் கேட்டிருக்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள், இப்போ நீங்கள் கேட்ட இந்த எத்தனாவது கேள்வி 3வது கேள்வி கூறிய அந்த குறைபாடுகள் மக்களுக்கு தெரியுது. அப்போ இதுக்கெல்லாம் இந்த பற்றாக்குறை, ஆரணி பற்றாக்குறை எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ நாளில் அதை பூர்த்தி செய்வீங்க? மற்ற உங்களுக்கு போதனா வைத்தியசாலை மற்ற பல்கலைக்கழகம் உதவுவதாக சொல்லியிருக்கேன். போதனா வைத்தியசாலை பல்கலைக்கழகம் அல்லது ஏமிஎம் வைத்தியசாலையிலேருந்து மேக்காய்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து இப்போ பெரிய சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் வியூ வச்சுக்காங்க. சர்ஜன் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் கிடைக்கும். அவேந்த உதவியோட அந்த ஆளுநர் கட்டால இப்போ இதில் இந்த 3வது தான் நம்ம அதை போயிட்டு சொன்னீங்களா? இல்லை அதை ஒரு 10 நாளுக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அனுப்பிடுது. மாடிஃபிகேஷன் அது வரையில அதுக்குரிய இந்த குறைபாடு ஆலடி பிரச்சனை இல்லை. இரத்த பரிசோதனை செய்வதில் இதுவரை காலமும் தங்களுக்கு இருந்த தடைகள் என்ன? அவற்றை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டங்கள் எதுவும் தங்களிடம் உள்ளதா? இதில் வந்து பெரும்பாலும் அந்த பிளட் டெஸ்ட் வழியில் செய்யப்படுறன்றது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதில் நான் பார்த்ததில் வந்து சில டெஸ்ட்டுகள்லாம் நாங்கள் எங்களோட எம்எல்டிக்கெல்லாம் இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸில் செய்யலாம். சில டெஸ்ட்டுகள் வந்து மற்ற வைத்தியசாலைகளையும் சில அப்படி தான். உதாரணமாக எஃப்டிஏவன்சி நாங்கள் இப்போ டயபெட்டிக்கு நீண்ட காலமான ஷுகர் பார்ப்பது எஃப்டிஏவன்சி. அது வந்து எங்கள்கிட்ட டெஸ்ட் இல்லை. கட்டாயமாக வழியில் எங்கேயோட செய்யணும் அல்லது போதனா வைத்தியசாலைக்கு போவோம். அப்போ இதில் அப்படியான டிஎஸ்ஹெச் அதுவும் எங்கள்கிட்ட இல்லை. இப்போ நான் பொதுவாக பார்த்தோம்னா இந்த ரத்த பரிசோதனைக்கு வெளியில் இருக்கப்படுறது சொல்லப்படுறது. அப்போ அதுக்காக தான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். பிளட் எடுக்கிற இடத்துலையே நாங்கள் என்னென்ன டெஸ்ட் செய்வோம்ன்றதை நாங்கள் அதில் டிஸ்பிளே பண்ணோம். அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டினோம். நான் நேற்று சொன்னால் போட்டினோம். இப்போ அதில் வந்து இருக்கிற டெஸ்ட் வெளியில போகப்படுமா இருந்தால் உடனடியாக இந்த நம்பர் மாதிரி இருக்கு, நீங்கள் யாரும் கால் பண்ணலாம். அதில் இருக்கிற டெஸ்ட் வெளியில போக சொல்லியிருந்தால் அதுக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் அதுக்கு இல்லாத டெஸ்ட்டுகள் கட்டாயமாக வெளியிலையோ அல்லது வெளியாகலையோ செய்யலாம். கடந்த காலத்தில் ஒரு குறைபாடு சொல்லப்படுது. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிலருக்கு இல்லையா சரி. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கமிஷனுக்காண்டி தனியார் இதுக்கு அனுப்பப்படுறதாக ஒரு குற்றச்சாட்டு. இனிமேல் அப்படி வராமல் நீங்கள் சொன்னது போல அதில் எழுதி விட்டுங்க என்னென்னதான் நீங்கள் இங்கே செய்யலாம் என்றது இது பண்ணினா அவர்களுக்கு தெரியும். ஏனையதும் செய்யறதுக்குரிய முன்முயற்சியும் நாங்கள் எடுத்தோம். செய்யக்கூடியது ஓவர் நைட்ல செய்ய விட்டாலும் நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டேன். இந்த பகுதியில் இந்த தென்மராட்சியில் 1000 எவ்வளவு மக்கள் குடும்பமும் மக்கள் சரி. இங்க மாத்திரம் இல்லை தான், வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வருகிறோம். பழையில இருந்து வருகிறோம், வேறு இடங்கள்ல இருந்து எல்லாம் வருகிறோம். இப்ப நாங்கள் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜுக்கு அதை நோக்கி போறதுக்கு திட்டங்களையும் போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்போம். அது வேலையில இந்த இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்குத்தானே, நியாயமான விமர்சனங்கள் அல்லது தவறுகள் அதை உடனடியாக நீங்கள் தீர்க்க. இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ற ஒரு இது வந்து அப்படி ஒன்று நடந்திருக்கிற மாதிரி, அதாவது கண்ணால பார்த்தாங்கன்னு சொல்லினோம். எல்லா நடவடிக்கைகளும் இருக்குது. அதுக்கு நாங்கள் கருத்தில் எடுக்க I have seen a video also. But in the video, if it is go to court, it's difficult to prove. But when you see that from the story, it took place. ஒரு சிஐடி ஸ்பெஷல் சிஐடி ஊடாக புலனாய்வு செய்து விசாரிக்கிறது தான் ஒரு சாலச்சிறந்தது. ஏனென்றால் சுகாதார அமைச்சர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு கூட புலனாய்வுத்துறை தான் விசாரணை செய்திருக்குது. சிஐடிக்குள்ளால் இதை செய்தால்தான் அங்கே என்ன உண்மை நடந்ததுன்றதை கொண்டு வரலாம். சிஐடிக்கு யார் இது தாக்கல் செய்ய வேணும், முறைப்பாடு யார் கொடுக்க வேணும், பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டவர் போலீஸுக்கு முறைப்பாடு கொடுக்க வேணும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் முறைப்பாடு கொடுக்க சொல்லி. நான் ஐஜிபிடியை கலைச்சு இந்த இடத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறைப்பாடு செய்ய சொல்லி இப்போ சொல்லி ஒரு கிழமைக்கு மேலே இதுவே வந்து முறைப்பாடு கொடுக்க இல்லை. அவர் வந்து முறைப்பாடு கொடுக்க வேணும். மற்றது
நானும் அதை என்னன்றத பார்க்கிறேன். அதர் ரெஸ்ட்லெஸ். நீங்கள் சொல்றீங்களோ இல்லையோ நான் அதை செய்ய அதர் ரெஸ்ட்லெஸ். நீங்க ஒரு தொடர்ச்சியா நீங்கள் பாராளுமன்றத்தில் வேட்பாளராக இருந்த நாள் பக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. ஆகவே இந்த மக்களின் விருப்பத்துக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் மக்களின் விருப்பத்திற்குரிய அந்த எம்எஸ் அத்தியட்சகரை இந்த இடத்துக்கு மாகாண சபை ஊடாக கொண்டு வருவதற்கு முயற்சி சங்கங்கள் என்றதை விட்டுட்டு பாடசாலை அபிவிருத்தி டெவலப்மெண்ட் சொசைட்டி ஒன்று உருவாக்கி அதை இங்கே இருக்கிற வர்த்தகர்களையும் உள்வாங்கினா தான் அது சிறப்பாக இருக்கு. ஏனென்றா என்ற நண்பர்கள் அந்த லாப்காய் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ராசன் தான் ஒரு இங்கே கேட்டவையா ஒரு இக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து வரான். அந்த இக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து தான் இவைக்கு ஃப்ரீயாக கொடுக்க இவ கேட்கணுமா அதுக்கிட்ட கோஸ்ட் என்ன. அப்போ நேரம் நீங்களே அந்த கோஸ்ட்டை பற்றி கவலைப்படுறீங்க, அதை பற்றி அக்கறைப்படுறீங்க. உங்களே கேட்டீங்க, கேட்ட சாமானை கொண்டு வந்துருக்கு. அது பிள்ளைன்னா சொல்லுங்க, திருப்பி கொடுத்து உங்களோட விருப்பமான சாமானை கொண்டு வந்து. இதை மாதிரி இங்கே கன விஷயங்கள் இருக்கு. எனக்கும் உங்களோட பிராந்திய பேர் கேதீஸ்வரன் ஐயாவுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் என்ன ஒரு 1000 ரூபா விற்கிற மிளகாய் 1500 ரூபா தான் மிளகாத்தூள் வரும். 550 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த விஷயத்தை மீடியா மூலம் கொண்டு வந்தேன். அப்போ ஐயா என்ன சொன்னார் என்றால், என்ன அந்த 2 பேக்கெட்டை கொண்டு வர சொல்லி நான் தேடி வேண்டிக் கொண்டே கொடுத்தேன். கொடுத்த உடனே ஐயா அதை பற்றி 1 மாதம் 1.5 மாதம் விட்டுட்டேன். பிறகு இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னார், தம்பி அண்ணா நீங்கள் இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை தான் நாங்கள் ரிமாண்ட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. அப்போ நாங்கள் போய் கடையில் எடுக்கிறோம். இன்று வரைக்கும் கடையில் எடுக்கவும் இல்லை, அது சம்மந்தமாக அக்கறைப்படவும் இல்லை, ஒன்றுமே நடக்கி. ஒரு ஆக்டிவான ஒரு ஆள் இல்லை. நீங்கள் டவுன் கிரேட் பண்ணி தானே வச்சிருக்கீங்க. உங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுநரை நீங்கள் கொண்டு வரணும், நீங்கள் ஒரு பிடியை கொண்டு வரணும். அதே மாதிரி இதுகளை நீங்கள் கொண்டு வந்தா தான் நீங்க மக்களுக்கு உங்களால சேவை செய்ய முடியும். அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஏன்னா இந்த புகநாதன் ஒருத்தர் இருந்தவர் சார், எஸ்எல்ஏஎஸ் ஆபீசர், 59 வருஷம் சரியோ புளியோ சார் இங்க மக்களுக்காக கடமையாக்கி 1 வருஷம் தான் அவர் கேட்டது எக்ஸ்டென்ஷன். ஆளுநர் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்கல. என்ன நடந்திருக்கு, அவர் அங்க ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியில செக்ரட்டரியா இருக்கார். அவர் உழைக்கிற அந்த 12 மாசம் உழைக்கிற காசு அங்கேயே செலவழிச்சுட்டு வர போறார். பாவம், அந்த 1 வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தருமே அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறார். நடந்திருக்கான்னு கேட்டீங்க. நாங்களே இங்க வந்து எங்களுடைய நண்பர் 2 பேர் வந்தவர் ஆக்சிடென்ட் பட் எல்லாரும் தெரியும். இங்க வந்து எங்களுக்கு உண்மையா தெரியாது. நாங்க நினைச்சோம் இங்கதான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப வீடு வழியா வயல் பேர் சேர்த்தா அங்க வந்து அவையிலே செய்யணும். இப்ப வந்து அந்த வெட்டி கொத்துற ஒண்ணும் இல்லை தானே, அந்த ஏதோ ஊசி மாதிரி கொண்டு வந்து எடுத்துட்டு போகணும். ஆனால் இங்க நாங்கள் உண்மையா நினைச்சோம் ஆஸ்பத்திரியில் வச்சுதான் அந்த விஷயங்கள் செய்யறேன்னு சொல்லி உண்மையா வைத்தியர் அச்சுனா சொன்னா அப்புறம் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இங்க செய்யலாதுன்னு சொல்லி. ஆனா எங்கேயாவது செய்திருக்கீங்கன்னா நாங்க பண்ண அதுக்கு சாட்சியா நாங்கள் இருக்கிறோம். அந்த பொடியை நீங்கள் கொடுக்கறதுக்கு ஏன் டைம் ஆகுது? இப்படி ஒரு மக்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு பிரச்சனை கதைக்கினேன், ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. டைமுக்கு கொடுக்குற இல்லை. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்தால் அது சனி ஞாயிறு டாக்டர் வரையில டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை தான் அந்த பொடி கொடுக்குற மாதிரி அப்படின்னு நடக்குது. காலாலேயோ குண்டியாலேயோ அந்த பிள்ளைய வந்தா இது பிளாஸ்டிக் போட்டு அதை பண்ணி திருப்பி ஆம்புலன்ஸ்ல அனுப்பலாம். தாய் எப்பேற்பட்ட துன்ப துயரங்களை அந்த பயணத்தில் எதிர்கொள்வார். இதை பற்றி எல்லாம் ஒருத்தரும் அக்கறைப்படையில். நீங்கள் அமைச்சர் GMO-A இந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் எவ்வளவு பிக் மாஃபியான்றதை எங்கள்கிட்ட கேட்க தெரியல. நீங்க GMO-A ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சாலே சொல்லுவனும் அழகா. ஆகவே இதை கவனமா அக்கறைப்பட்டு முதல் வடமாகாண GMO-A கட்டுப்படுத்தி அவைய கொஞ்சம் கவனமாக எங்களுக்கு செய்திடணும். அதுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியை நீங்கள் கேபினட் மூலம் ஏதாவது எடுத்து அந்த உங்களுக்கும் எங்களுக்கும் மக்களுக்கும் அறிவூட்டிய இந்த மக்களுக்கு அறியாத மக்களுக்கு அறிவேற்றிய அந்த அர்ஜுனாவை இந்த பிராந்தியத்துக்கு மாகாண சபை ஊடாக எம்எல்ஸா கொண்டு சொல்லி தான் எங்களோட கோரிக்கை. உருவாக்கினீங்க.
ஆனா இப்ப 4 பேர் 5 பேர் ரெண்டு சும்மா போகல வந்து மிச்சம் இருக்கிற ஆக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. உள்வாங்கப்பட்ட 15 பேரும் ஒரு இது தொடர்பா தொடர்ந்து நடவடிக்கையில இதுல செயற்பாட்டுல இருந்தா தான் அது உண்மையான ஒரு குழுவா செயற்படும். ஒரு 4 பேர் போய்க்கு அவை என்னத்தை கதைக்கணும் அங்க என்ன செயற்படுது ஆரோட ஒத்திசைவாக வேலை செய்ய இப்போ நோயாளி நம்பர் சங்கம் வந்து டக்குன்னு நாளைக்கு ஒரு கூட்டத்தை வச்சு இப்படி செய்வோம் பண்ணிவிடும். இப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களோட தலைமையில் எப்படி கூடி சில முன்மொழிகளில் இல்லாட்டி ஒரு திட்டங்களை போட்டிருக்கிறோம். அப்போ இப்போ உண்மையாக அது எங்களுக்கான பிரச்சனை இல்லை, எம்எஸ்சிக்கும் பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் ஒன்றை சொல்லுவோம், அவர் ஒன்றை சொல்லுவார். ஆரோட நஞ்சு பணியாற்றுறது நிர்வாக ரீதியான தீர்மானங்கள் எதுவுமே நாங்கள் எடுப்போம். இப்போ நிர்வாக ஆலோசனையும் பெற்று நாங்கள் எடுப்போம். தனித்தனி இதோட இன்னொரு குழு இன்புட் எடுக்கலாம். நாங்கள் 2 குழுவோடையுமே இப்போ ஆலோசனை அவை என்ன தெரிவிக்கணும், நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க, அதுல ஃபைனல் டிசிஷனுக்கும் கூட ரிப்ரசன்டேட்டிவோட நான் காட்சி தான் முடிவெடுப்போம். ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்போ 2 தரப்பும், அதாவது இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாக தரப்பு இல்லை மாகாண சபை தரப்பும், அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழுவுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி விட்டிருக்குது. வெகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் தீரும் என்று நம்புகிறேன். எனக்கு அப்படியே தெரிய இல்லை. அவர் தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியலை. அவர் அறிஞ்சு கொண்டவன்ற வகையில் அப்படி இருக்கிறதா தெரிய இல்லை. அவர் தவறு ஒன்று இருக்கு, அந்த தவறு திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவற்றை செயல்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே?